நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் படப்பிடிப்பில் மயங்கி விழுந்ததை அடுத்து அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தாங்க. நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக அவருக்கு மயக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. நேற்று நார்மல் வார்டில் சிகிச்சை பெற்று வந்த ரோபோ சங்கருக்கு உடல்நிலையில சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கா. அவர் இன்று ஐசியூ அப்படின்னு சொல்லப்படுற தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு அதில் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சிட்டும் இருக்காங்க. ரோபோ சங்கருக்கு மூச்சு விடுவதில் சிக்கல் இருப்பதால் அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. அவர் விரைவில் உடல்நலம் பெற்று வர வேண்டும் அப்படின்னு ரசிகர்களுமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ரோபோ சங்கர் கடந்த ஆண்டு மஞ்சள் காமாலியால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்தாரு. அதே போல தற்போதுமே மீண்டு வருவார் அப்படின்னு அவருடைய ரசிகர்களும் குடும்பத்தினருமே நம்பிக்கை வச்சுட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர் அவர்களை நேர்ல சென்று பார்க்க பல பிரபலங்களுமே போயிருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா தாவேகா கட்சி தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் போன் போட்டு ரோபோ சங்கருடைய குடும்பத்தாரிடம் பேசியிருக்காராம். சோ நலமுமே விசாரிச்சிருக்காரு. மேலும் என்ன உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் பண்றேன் அப்படின்னு நம்பிக்கை தரும் விதமாக பேசியிருக்காரா. சோ இந்த தகவலுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.